வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஃபெதர் ஸ்டிச் ஃபேமிலிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபெதர் ஸ்டிச்சஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம டெக்கரேஷன் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபெதர் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். அதில் வந்து 2 to 4, அதாவது சென்டரில் ஒரு லைன் வர மாதிரி கேப் விட்டு போடணும். நீங்கள் எவ்வளோ லைன்ஸ் வேணால் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 to 4 எடுத்துகிட்டு இந்த மாதிரி லூப் மேலே அப் அண்ட் அப்பே விடணும். மேலே விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். அந்த லூப் கையில் பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த 2 டிஸ்டன்ஸுக்கும் நடுவில் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் வர மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி நீடில் வெளியில் எடுங்க. இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லாக் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு ஒரு வி ஃபார்மேட் கிடச்சிரும். இப்போ அடுத்து நீங்கள் ஸ்டிச் போடுறதுக்கு அந்த வி ஃபார்மேட்டில் எடுத்துக்கல பாயிண்ட்டு, அந்த இடத்துக்கு ஈக்குவலாக நேராக 1 பாயிண்ட்குள்ளே எடுத்துகிட்டு ஸோ அதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட் கொடுத்துக்கோங்க. மேலே நீங்கள் லூப்பை பிடிச்சிக்கிறீங்க, அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து நீடில் வெளியில் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் எந்த லூப்பில் ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக, அதாவது நேராக அடுத்தடுத்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ஃபெதர் ஸ்டிச். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ரொம்ப பெருசாக போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் போடுறப்போ சின்ன சைஸாகவே போடுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ இது வந்து ப்ளவுஸ் டிசைன்ஸு, ப்ளவுஸ் பார்டர்ஸு அண்ட் சுடி பார்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதே தான் ப்ரொசீஜர். இந்த ஸ்டிச்சையே பேஸாக வச்சு நம்ம இப்போது நிறையா ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க, கடைசியாக எண்ட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஃபெதர் ஸ்டிச். அடுத்ததாக க்ளோஸ்டு ஃபெதர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 2 லைன்ஸ் போட்டுட்டு அதில் நான் நோட் பண்ணியிருக்க மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1லேருந்து நீடில் வெளியில் எடுத்துகிட்டு 2 to 3 2 to 3 வந்து நீங்கள் மேலே அப் அண்ட் அப் அப்படியே விடணும். இந்த மாதிரி விடுங்க. விடும்போது இந்த த்ரெட்டை நீடிலுக்கு அடியில் கொடுத்துருங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி நீடிலுக்கு அடியில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எல் ஷேப் வந்து தலைகீழாக ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இப்போ அடுத்து நீங்கள் போடுறது எப்படி போடணுன்னா கீழே போடணும். கீழே அந்த 1 பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த பாயிண்ட்லேருந்து அடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு பாயிண்ட் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் அதே மாதிரி மேலேயே விடணும். ஆனால் என்ன பண்ணணும், த்ரெட்டை நீடிலுக்கு அடியில் கொடுத்துடணும். அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ அகைன் மேலே போடணும், ஓகேங்களா? நம்ம இதே மாதிரி ஒரு ஷேப் வந்து வேற ஒரு ஸ்டிச் ஃபேமிலியில் போட்டிருக்கோம். வீடியோஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் சொல்ல முடியும். அது என்னென்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து 3 பாயிண்ட்லேருந்து மேலே நீடில் அப் அண்ட் அப் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி விடுங்க. விட்டதுக்கப்புறமா த்ரெட்டை நீடிலுக்கு அடியில் கொடுத்துட்டு இழுத்திங்கன்னா மேலே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடும், ஓகேங்களா? இல்லை கவனிக்க வேண்டியது 2 விஷயந்தான். அப் அண்ட் அப் 2 பாயிண்டில் நீடில் இன்சர்ட் பண்ணணும். அப்படி இன்சர்ட் பண்ணி இழுக்கிறப்போ த்ரெட்டு வந்து நீடிலுக்கு அடியில் இருக்கணும், ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். மேலே ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி க்ளோஸ் ஆகிட்டே வரும். இதுவுமே நம்ம பார்டர்ஸ்க்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதில் பீட்ஸ் கூட கொடுத்து போடலாம். நான் அது பீட் எம்ப்ராய்டரி கிளாஸ் அப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி மேலே மேலே போட்டே வாங்க. நம்ம சேனலில் ஃப்ரீயாக எம்ப்ராய்டரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதுக்கும் டிஎம் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நீங்கள் மேலே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்த சிங்கிள் ஃபெதர் ஸ்டிச் போடலாம். ஸோ இதுக்கும் இது மாதிரி 2 லைன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லைன்ஸ் வந்து நீங்கள் போடும்போது கொஞ்சம் குட்டி குட்டியாக நெருக்கமாகவே போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி போட்டிருக்கேன். ஸோ 1க்கு ஈக்குவலாக நேராக 2 பாயிண்ட் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா சென்டரில் எடுப்போம் இல்லைங்களா? இப்போ ஃபெதருக்கு இப்போ சென்டரில் எடுக்காமல் இந்த மாதிரி இன்க்ளைண்டாகவே அந்த வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த 1 பாயிண்ட்லேயே வர மாதிரி எடுங்க. ஓகே, நம்ம சென்டரில் ஒரு லைன் போட்டு எடுத்துருப்போம். இப்போ சென்டரில் போட வேணாம். இந்த மாதிரி கீழே எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே ஃபினிஷ் பண்ணுங்கள். அடுத்தது இந்த பாயிண்ட்க்கு நேராகவே மேலே இன்சர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுக்கு ஒரு லூப் வரும். அந்த லூப் இந்த மாதிரி இன்க்ளைண்டாக பிடிச்சிக்கோங்க, தெரியுதுங்களா? நேராக பிடிக்காதீங்க, இந்த மாதிரி சாய்வாக பிடிச்சிட்டு அது சாய்வாக வர இடத்துல நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இதே மாதிரி வந்தீங்கன்னா நெருக்கமாக எல் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வரும். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். கரெக்டாக சாய்வாக டைட்டாக பிடிச்சிக்கோங்க. த்ரெட்டை நீடில் வெளியில் எடுங்க, ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி போட்டுகிட்டே போகலாம். இது ஈக்குவல் டிஸ்டன்ஸ், குட்டி குட்டி டிஸ்டன்ஸ், அது எல்லாமே உங்களோட
விஷ் தான், நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ப்ரொசீஜர் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் வந்து உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி போட்டு இந்த இடத்துல லாக் போட்டுக்கலாம். அடுத்ததான் டபுள் ஃபெதர் ஸ்டிச். டபுள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 to 2 நம்ம எப்படி ஃபெதர் ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி 1 to 2. அகெயின் இப்போ நீங்கள் ஃபெதரில் எப்படி போடுவீங்க, 3க்கு வெளியில் வருவீங்க இல்லையா, அதே மாதிரி 3லேருந்து வெளியில் வந்துடுங்க சென்டராக. அடுத்ததாக இப்போது 4க்கு போடுங்க. 4க்கு போடணும். இந்த பக்கம் நம்ம ஃபெதரில் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் 4க்கு போடுங்க. 4க்கு போட்டதுக்கப்புறம் சேம் ப்ரொசீஜர், அதோட சென்டரில் இருந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, 3 பாயிண்ட். அப்போ அடுத்து அகைன் சேம் இந்த பக்கம் ஒரு 5th பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் இன்செர்ட் பண்ணுங்கள். இப்போ 4 வந்து உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டாக கிடைக்கும். ஸோ 4லேருந்து வெளியிடுங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் சைட் கண்டினியூ பண்ணுங்கள். அதோட ஆப்போசிட் சைடு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு லைன் விட்டு அடுத்த லைன் என்ன இருக்குது, 3 இருக்குது. 3க்குள்ளே இன்செர்ட் பண்ணிங்கன்னா 1 வந்து உங்களுக்கு சென்டராக வரும். ஸோ 1லேருந்து நீங்களே வெளியில் எடுத்துருங்க. அடுத்து அகெயின் சேம் லாஸ்ட் லைன் 2க்கு இன்செர்ட் பண்ணுங்கள். அதோட சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு லைன் விட்டு ஒரு லைன் பண்ணிட்டே வரீங்க, அதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ லைன்ஸ் வேணால் போடலாம். ஃபெதர் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் போடணுன்னுலாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஸ்டிச்சஸ், எவ்வளோ பெரிய பார்டர்ஸ் கூட ஃபெதர் ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். ஓகேங்களா, 2 இல்லை 3 லைன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 பாயிண்ட் இருக்கணும், ஒரு பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்டாக வரணும். அந்த மாதிரி 3 பாயிண்டில் ஒரு 2 பாயிண்ட் வந்து பேஸு, ஒரு பாயிண்ட் சென்ட்ரு. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வரணும். இதை டபுள் ஃபெதர்னு நம்ம சொல்வோம். இந்த இதில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து ஸ்ட்ரைட் சைடட் ஃபெதர். இதுவும் ஸ்ட்ரைட் ஃபெதர் சிங்கிள் ஃபெதர் ஸ்டிச் மாதிரி தான், கிட்டத்தட்ட சேம் தான். சேம் இங்கே வந்து 1 பாயிண்ட்லேருந்து அதே மாதிரி எடுத்துக்கோங்க. 2 பாயிண்டில் நேராக இன்செர்ட் பண்ணிக்கோங்க. சேம் இன்க்ளைன்டு பொசிஷன்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 பாயிண்ட்லேயே அகைன் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கிள்ஸ் ஃபெதர் போடுற மாதிரி தான். இப்போ அடுத்து சிங்கிள் ஃபெதரில் என்ன பண்ணுவோன்னா, அகைன் நம்ம இந்த 1 பாயிண்ட்டுக்கு நேராகவே ஃபினிஷ் பண்ண பாயிண்ட் நேராகவே 2ல் இன்செர்ட் பண்ணி இன்க்ளைண்டாக இந்த பக்கம் வைப்போம். ஆனால் இப்போ என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைங்க. வச்சுட்டு 2 லைனில் சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எடுங்க. ஓகே, இப்போ அதில் என்ன பண்ணுவோம், 1லேயே வரும். இப்போ நீங்கள் 2லேயும் மாற்றி மாற்றி போடணும், ஆப்போசிட் சைட்ஸ் வர மாதிரி. அதே மாதிரி த்ரெட்டை இன்க்ளைண்டாக வச்சுக்கோங்க. ஓகே, ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் மாற்றி மாற்றி போடுங்க. இவ்வளோ டிஸ்டன்ஸில் போடக்கூடாது, நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக போடுறேன். நீங்கள் போடுறப்போ நெருக்கமாக மட்டும்தான் போடணும். ஓகேங்களா, இவ்வளோ 1-2 லைன்ஸ்க்கு கேப் நடுவில் இவ்வளோ கேப்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, ஆப்போசிட் சிங்கிள் ஃபெதர் நீங்கள் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி போடுற ப்ரொசீஜர் தான் இதுவும். ஏன்னா ஆப்போசிட் போடணும், த்ரெட்டு இன்க்ளைண்டாக இருக்கணும், அதையும் கவனிச்சுக்கோங்க. ஓகே, இது ஃபெதர் ஸ்டிச்சோட பார்ட் 1 வீடியோ தான். இந்த சிங்கிள் சைடட் ஃபெதர் இருக்குது இல்லைங்களா, இதை பேஸாக வச்சு தான் இன்னும் நிறையா ஸ்டிச்சஸ் இருக்குது. அதை பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.